வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத தலைப்பு, மீனவர்கள் 5 தமிழ் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை அரசின் உத்தரவின் பேரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய அரசு எடுத்த முயற்சியின் பேரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் போன்ற பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதாவது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், இலங்கை அரசு அளித்த பொது மன்னிப்பின் காரணமாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முயற்சிக்கு கிடைத்த பலன் என்கின்ற ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா சொல்லி இருக்கிறது. தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இந்த மீனவர் பிரச்சனையை வைத்து அரசியல் செய்தவர்கள் இப்போது என்ன செய்வார்கள்? நாங்கள் கூறியது போல் மீனவர் பிரச்சனையில், தமிழர் பிரச்சனையில் அக்கறை காட்டிக் கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கு ஒரு சாட்சியாகத்தான் இந்த சம்பவத்தை நாம் கொள்ளலாம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இவர்கள் கைது செய்யப்பட்ட போதே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் 30 வருடங்களுக்கு மேலாக அங்கு தூக்கு தண்டனை என்பதே கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட 76 இருந்தே தூக்கு தண்டனை என்பதே இலங்கையில் கிடையாது. அப்படி இருக்கும்போது போதைப் பொருள் கடத்தியதாக இவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்திருப்பது என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. ஒருவேளை மோடி அரசும் ராஜபக்சே அரசும் திட்டமிட்டு மீனவர்களின் பல்வேறு வாழ்வாதார உயிராதார பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பதற்காக அல்லது திசை திருப்புவதற்காக, மடமாற்றம் செய்வதற்காக நடத்தப்பட்ட கூட்டு சதி நாடகம்தான் இது என்று வைகோ அவர்கள் இதனை கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 2 வாரங்களுக்கு முன்னே இருந்தே கூறியிருக்கிறார். மலேசியா மாநாட்டிலிருந்து வந்ததற்கு பிறகும் இதையே தொடர்ந்து அவர் கூறினார். இந்த சூழ்நிலையில் தற்போது விடுதலை ஆகியிருப்பதை நாம் எவ்வாறு எடுத்திருப்பது? நடுவண் அரசு கொடுத்த அழுத்தமா, இல்ல ராஜபக்சே கொடுத்த பொது மன்னிப்பா, இல்லை தமிழக கட்சிகள் கொடுத்ததா, மீனவர் அமைப்பின் கோரிக்கையா? அதை எவ்வாறு பார்க்க வேண்டும்? இந்த பிரச்சனை மூலம் இலங்கை அரசு என்ன சொல்ல வருகிறது, இந்திய அரசு என்ன செய்திருக்கிறது, உண்மையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தான் விரிவாக இன்றைய விவாத அரங்கத்தில் நாம் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அந்திரி தாஸ் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் எழுத்தாளரும் ஆகிய ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மீனவர் சங்கத்தின் பிரதிநிதியாக மீனவர் பிரச்சனைகளை எடுத்துரைப்பதற்காக கோசுமணி அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே சொல்றேன். அதாவது இப்ப நீங்க என்னதான் குற்றம் குறைகள் எவ்வளவு சொன்னாலுமே இன்னைக்கு அவங்க விடுவிக்கப்பட்டிருக்காங்க அந்த மீனவர்கள். அதாவது அவங்க பெற்றோர்கள், அதாவது மீனவர்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க, எப்படியோ ஒரு தூக்கு கயிறுல இருந்து பிள்ளைங்க தப்பிச்சிருச்சுங்க, இதுக்கு மோடி அரசுக்கு தான் நன்றி சொல்லணும், மோடி பேசி ராஜபக்சே அவர்கள் பொது மன்னிப்பு வழங்கி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மீனவர்கள் விடுதலையிலே மகிழ்ச்சி அடையாத தமிழ் மக்கள் யாரும் இருக்க முடியாது. எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் ஆண்டாண்டு காலமாக ஒரு இன போராட்டம் 30 ஆண்டு காலமாக அறப்போராட்டமாக இருந்து அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் மரப்போராட்டமாக மாறியது. ஈழம் கெட்ட முதல் மனிதர் பிரபாகரன் இல்லை. ஆனால் தொடர்ந்து ஒரு இனம் வஞ்சிக்கப்பட்டு 48 சுதந்திரம் வாங்கியதிலிருந்து 8 மாதங்களிலே குடியுரிமை இழந்து, 8 வருடங்களிலே 1956 ஆண்டு மொழியுரிமை இழந்து, அதற்கு பிறகு கல்வி கற்கின்ற உரிமை இழந்து, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட எல்லா உரிமைகளையும் இழந்திருக்கின்ற அந்த காலகட்டத்திலே தான் இனி அவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி மே 14ஆம் தேதி வட்டுக்கோட்டையிலே தீர்மானம் போட்டார்கள். ஈழத்து காந்தி செல்வா அவருடைய தலைமையிலே போட்டார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், 2011 இவர்கள் போதைப் பொருள் வழக்கு என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அதே 22/11/2011 அன்றுதான் பாகிஸ்தானை சேர்ந்த 14 மீனவர்களும், மாலத்தீவு 2 மீனவர்களும், ஈரானை சேர்ந்த 5 மீனவர்களும் போதை வழக்கு பொருளே கடத்து செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இப்போ வந்திருக்கிற புதிய செய்தி என்ன என்று சொன்னால், அவர்கள் இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர் என்கின்ற அந்த 12 நாட்டிக்கல் மைல் என்று சொல்கிறார்களே, அதற்குள்ளாக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆகாயத்திலிருந்து அந்த அந்த மூமெண்ட்ஸை கவனிக்கின்ற ஜிபிஎஸ் கருவி மூலமாக அவர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்களெல்லாம் விடுதலை செய்யப்பட்ட பிறகு நம்முடைய நார்காஸ்டிக் பீரோ, கியூ பிரான்ச், அதற்கு பிறகு ரா என்கின்ற அமைப்புகள் எல்லாம் இது பொய்யான வழக்கு என்று ஏற்கனவே சொன்ன பிறகும் கூட 2011 திட்டமிட்டு இது நாடகமாக நடிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அதாவது தமிழ் தேசியத்தை கருவறுப்பதிலே கதர் சட்டையும் காவி சட்டையும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறதோ, யாரை யார் மிஞ்ச போகிறார்கள் என்கின்ற கேள்வி இப்போது தொக்கி நிற்கிறது.
எங்களை பொறுத்தவரை இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ். நாங்கள் கூட்டணியில் இருக்கலாம், இருந்தாலும் கூட ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், மே 26ஆம் தேதி பதவியேற்பு விழா, மே 25ஆம் தேதி இன்றைய அவருடைய கொள்கையை வகுக்கின்ற ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டியினுடைய செயலாளராக இருக்கின்ற சேஷாத்ரி சாரி அவர்கள் இந்து பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கும் பொழுது ஒன்றை தெளிவாக சொன்னார். இன்றைக்கு சார்க் மாநாடுகளின் போர்வையிலே நாங்கள் இலங்கை அதிபரை அழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இது பிஜேபியினுடைய தன்னிச்சையான முடிவு அல்ல. இந்திய சர்க்கார் அந்த வெளியுறவு கொள்கை எந்த திசையிலே பயணிக்க வேண்டும் என்பதை ஆய்ந்து அறிந்துதான் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக இலங்கையை நாங்கள் பகித்துக் கொள்ள முடியாது. தமிழ்நாட்டிலே ராஜபக்சேவை எதிர்க்கின்ற சக்திகளுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்போம் என்று சொன்னார்களா, அதை இப்பொழுது புரிய வைத்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஷா ஹபீஸ் சையத் என்கின்ற ஒரு தீவிரவாதி குழுவை சந்தித்தார் என்பதற்காக வேதிக் என்பவர் மீது பாராளுமன்றத்திலே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். அப்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இது எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் சாமியும் சாரியும் போய் ராஜபக்சேவை சந்தித்து விட்டு உங்களைப் போல தீவிரவாதத்தை கருவறுத்த எந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. உங்களுக்கு நாங்கள் ஐநா சபையிலே we will be far more supportive of Sri Lanka's position in UN Security Council என்று சொல்கின்ற அளவுக்கு இவர்களுக்கு உரிமையை தந்தது யார்? இவர்கள் என்ன 2 பேரும் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா? படகுகளை நான் பிடிக்க சொன்னேன், பிடித்தார்கள் என்கின்ற அதிகாரம் இருக்கின்ற ஒருவருக்கு அதை விட சொல்கின்ற அதிகாரம் ஏன் இல்லை? பாகிஸ்தானில் அன்றாடம் பகை கக்குகின்ற பாகிஸ்தானில் அதிபர் வரும்பொழுது நல்லெண்ண நடவடிக்கையாக 151 பேர் சிறையிலிருந்து விடுவித்தார்கள், 72 படகுகளை விடுவித்தார்கள். ஆனால் படகுகளை நான் பிடிக்க சொன்னேன் என்று சொல்லிவிட்ட பிறகு அன்றைக்கு படகுகள் இன்றைக்கு 72 படகுகள், இன்றைக்கும் 82 படகுகள் இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் திட்டமிட்டு நாடகம் நடத்துகிறார்கள். ஒன்று சீனாவுடைய ஆதிக்கத்திற்கு எப்படி இலங்கை பலியாகி இருக்கிறதோ அப்படி இந்துமா கடலிலே அந்த கடல் பகுதியிலே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அந்த கடலை தாரை வார்த்து கொடுப்பதற்காக இனி மீனவர்களை அந்த பிரதேசத்துக்குள்ளே அனுமதிக்க கூடாது என்பதற்காகவும், இந்தியா சீனா ஆக்கிரமிப்பை தள்ளிவிட வேண்டும், நாம் ஆக்கிரமிப்பு சக்தியாக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காகவும், தமிழ்நாட்டிலே இந்த அரசியலை வைத்துக் கொண்டு நாம் காலாண்டு விடலாமா என்கின்ற அந்த நோக்கத்தோடும் தான் இப்பொழுது அரசியல் பயணிக்கிறது தவிர இதை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்த வேண்டும் அல்லது குறை காண வேண்டும் என்பது கொள்கை அல்ல. அடுத்தவருடைய பிழையிலே பிழை காண வேண்டும் என்பது எங்களுடைய பிழைப்பு. அவர் சொன்னதுல இருந்து பல்வேறு விஷயங்கள், மீனவர்களுடைய அடிப்படையான பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எல்லளவும் பாரதிய ஜனதா மாறவில்லை, ஒருபடி அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற சேஷாஸ்திரி சுப்பிரமணிய சாமி விவகாரங்கள்லாம் பலமுறை விவாதிச்சது, அதை சொன்னார் அவர். அப்ப இந்த நேரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி அதன் மூலமாக ராஜபக்சே மோடி இருவருமே ஒரு ஃபேவரா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், குறிப்பா மோடி தமிழகத்திற்கு ஃபேவரா இருக்கிறார், மீனவர் ஃபேவரா இருக்கிறார், 5 மீனவர்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார் என்பது போன்ற பிம்பத்தை உருவாக்கி அவர்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்காக அதில் சிந்திப்பதிலிருந்து மாற்றுவதற்காக இப்படி ஒரு நாடகம் நடத்தப்பட்டிருக்கிறதோ என்று எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறதுன்னு அவர் அந்திரா சார் சொல்றாரு. நீங்க நாடகம் என்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா தான் இருக்கார், தமிழக மீனவர்களுக்கும் ஃபேவரா தான் இருக்கார். ஏன்னா 2011 போதை மருந்து கடத்தப்பட்டதாக வழக்கு வரும்போது 2014 மோடி ஆட்சிக்கு வருவார்ன்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. 2011 இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கூடவே 3 இலங்கை மீனவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். மொத்தம் 8 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த 8 பேரும் கைது செய்யப்படும் போது 2014 மோடி அரசாங்கம் வரும், இது போன்ற ஒரு நாடகத்தை நடத்தலாம், அது மோடி அரசாங்கம் தமிழகத்திலே வந்து ஆட்சி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது அதெல்லாம் ஒரு கற்பனை, அதீதமான ஒரு கற்பனை. ஏன்னா இது நடந்து அதற்கு பிறகு பல மீனவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். மோடி அவர்கள் ஆட்சியின் பொழுது, ஆட்சி பதவியேற்கும் பொழுது இங்க வந்து ராஜபக்ஷ அவர்கள் மீனவர்களை விடுதலை செய்கிறேன் என்று இந்த 5 மீனவர்களை மட்டும் விடுதலை செய்யவில்லை. அதற்கு பிறகு இவர்கள் மீது வழக்கு வருகிறது, வழக்கில் தீர்ப்பு வருகிறது. தீர்ப்பு என்பது வந்த பிறகு கடுமையான விமர்சனங்கள் மோடி மீது வைக்கப்பட்டது. அப்பொழுது நாங்கள் எதுவும் பேசல. ஏன்னா சில விமர்சனங்கள் வந்து சிலர், அதாவது என்ன சொல்றதுன்னா, வேகமா பேசக்கூடிய சில அரசியல்வாதிகள் இருக்காங்க, பேசிடுவாங்க, அப்புறம் நாங்க மன்னிக்கிறோம், இல்ல நாங்க பேசியதற்கு வந்து நீங்க மன்னிக்கணும்னு வார்த்தையை போட்டுடலாம். நாங்க எல்லாத்துக்கும் நிதானமா இருந்தோம். இதுதான் நடக்கும், தமிழக மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட அன்றையிலிருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து அரசாங்கம் ராஜ்ய ரீதியான உறவுகள் மூலமாக செய்ய வேண்டிய விஷயம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா 5 உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதே வேற விதமா நடந்திருந்ததுன்னா இவர்களுடைய வாதம் என்னவாக இருக்கும்? அந்த மீனவர்களை அவர்கள் விடுவிக்க மாட்டேன் அல்லது தூக்கிலே தான் நாங்கள் போடுவோம் என்ற நிலை வந்திருந்தால், இதே இன்றைக்கு பேசக்கூடிய அரசியல்வாதிகள் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தமிழக மீனவர்களை கைவிட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ராஜ்ய ரீதியான உறவுகள் மூலமாக இன்றைய தினம் மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும், தவிர்த்து இதுக்குள்ள போயிட்டு விவாதங்களை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது. அதான் நாங்க சொல்றதுக்கு, எதையுமே கொச்சைப்படுத்த. ஏன்னா இன்றைக்கு தமிழக மீனவர்களாகட்டும் யாரா இருக்கட்டும்
நாம் வந்து நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய எந்த பங்கமும் வராமல் நாம் அவங்களை மீட்டிட்டு வந்திருக்கோம். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயமே தவிர்த்து அதற்குள்ள போய் நம்ம வந்து விஷயங்களை வந்து வேற மாதிரி மாற்றக்கூடாது. வேகமான பேச்சுனாலும் விவேகமா தான் நாங்க பேசுவோம். முதல்ல எந்த கட்டத்திலும் மன்னிப்போம் அது மாதிரிலாம் எங்க பேசுனது கிடையாது. நீதிமன்றத்துல கூட அன்றைக்கு என்ன சொன்னோமோ விடுதலை புலிகள் ஆரத்தில் அந்த நிலைமையில அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறவில்லை. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நீதிமன்றமே அங்க சரியில்லைன்றதுதான் எங்களுடைய வாதம். ஏன் இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தீங்க? அதாவது ஐநாவுடைய தர்ஷ்மன் அறிக்கை, மூவர் குழு அறிக்கையை என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா அங்க நீதிமன்றங்கள்லாம் கிடையாது, அங்க வந்து சட்டம் இருக்கிறத தவிர நீதிமன்றம் இருக்கிறத தவிர நீதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனித உரிமை அமைப்புகளையும் அதை போலவே மற்ற நீதிமன்றங்களையும் ராஜபக்சே அரசு கபலீகரம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கும் இருந்து கொண்டு நீதிமன்ற தீர்ப்புலாம் கிடையாது, ராஜபக்சோட நேரடி தீர்ப்புங்கிறீங்களா? சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஹிராணி பண்டாரநாயகா ராஜபக்சேக்கு எதிராக சில தீர்ப்புகளை கொடுத்தார் என்பதற்காக பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அவரை தூக்கி எறிந்தார்கள். அந்த நிலைமையில நீதிமன்றங்கள் இருக்கு. நீதிமன்றங்கள் அவர் ஆட்டி வைக்கின்ற படையிலே தான் இருக்கிறாங்க. ஆக வந்த உடனே நல்ல நடவடிக்கைகளை விடுதலை செய்யும் பொழுது இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். இது காலம் கடந்து கிடைத்த நீதி. நாங்கள் அதுக்காக வந்து வருத்தப்படல. அதாவது எங்களை விட சந்தோஷப்படுவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் இதை ஏன் அரசியலாக்குகிறீர்கள் என்பதுதான் நிச்சயமா. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இதே மோடி ஒரு 5 பேரை காப்பாத்திருக்கோம். மோடினா நீங்க இந்த எதுவா இருந்தாலும் பிஜேபியை வந்து விமர்சிக்கணும். இதே படகு மீட்கலன்னா ஏன் மீட்கல? இப்ப 5 பேரை காப்பாத்திருக்கோம். இப்ப காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லாம இதில் கூட்டு சதி இருக்கு, நாடகம் இருக்குன்னு நீங்க விமர்சனம் பண்றது இது பொதுவா தேவையில்லாம மோடியை விமர்சிக்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மோடி அவர்கள் இலங்கை அரசோடு பேசி ஒரு பிரதமர் என்கிற அளவில் பேசி மீனவர்களை மீட்டு கொண்டு வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சியும் அதற்காக பாராட்டும் தெரிவிக்கிறோம். அவர் கேட்டது போல மீட்காமல் இருந்தால் மோடியை குற்றம் சொல்லியிருப்பீர்கள், மீட்டு வந்த பிறகும் மோடியை வந்து குற்றம் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். நியாயமான கேள்வி. இந்த கேள்வி யாரிடம் கேட்க வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களை பார்த்தல்ல, நாம் தான் மோடியை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த பிரச்சனையை அரசியலாக்கியது தமிழ்நாட்டினுடைய கட்சிகளோ அல்லது தமிழ்நாட்டினுடைய மீனவர் அமைப்புகளோ அல்ல. இப்போதும் இந்த பிரச்சனை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது யார் என்பதிலிருந்து தான் இந்த விமர்சனம் வருகிறது. தமிழ்நாட்டினுடைய போராட்டத்திற்கு கட்டுப்பட்டு தமிழ்நாட்டின் மண்ணுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மீனவர்களுடைய வேலை நிறுத்தத்திற்கு போராட்டத்திற்கு குரலுக்கு மதிப்பளித்து அரசு பேச்சுவார்த்தை நடத்தி மீட்டு கொண்டு வந்திருக்கிறது, மகிழ்ச்சி என்று அவர்கள் சொல்லி இருந்தால் பிரச்சனை தீர்ந்தது. ஆனால் அங்கே அரசியல் செய்வது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான். அவர்தான் கேட்கிறார், இவ்வளவு நாளும் எங்களை திட்டிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது எங்கே போனீர்கள் என்று ஒரு கேள்வி அவர்தான் ஒரு அரசியல் ரீதியாக கேள்வி எழுப்புகிறார். இப்போ மீட்டு கொண்டு வந்ததில் மகிழ்ச்சி என்று எல்லோரும் சொல்லிவிட்டோம். பிரதமர் தான் பேசணும், பிரதமர் தான் பேசியிருக்கிறார். அதனால பிரதமர் பேசியிருக்க பிரதமருக்கு பாராட்டு, முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போது இது அரசியலாக்குவது யார்? இன்னைக்கு பாருங்க, மீனவர்கள் 5 பேரும் வருவார்கள் என்று அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் திருச்சி விமான நிலையத்தில் காலையிலிருந்து காத்து கிடக்கிறார்கள். இப்போது வரவில்லை என்று சொல்லி வீட்டுக்கு போய்விட்டார்கள். மீனவர்கள் எங்கே போனார்கள்? திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி அவர்களுடைய வீட்டுக்கு போக வேண்டிய மீனவர்கள் எங்கே போனார்கள்? 25-30 கிலோமீட்டர் தான் இடைவெளி இங்கிருந்து இலங்கைக்கு. ஆனால் 3000 கிலோமீட்டர் பயணம் செய்து அவர்கள் டெல்லிக்கு போய் இறங்கி இருக்கிறார்கள். எதற்கு? அப்போ உத்தரகாண்ட் வெள்ளத்தில் சிக்கியவர்களை வைத்துக் கொண்டு அவர்களை மீட்பதாக சொல்லிக் கொண்டு எப்படி ஒரு படம் காட்டினார்களோ, அப்போ அது போன்ற ஒரு படம் இந்த துயரத்திலும் மோடி பிடிக்கிறார். அதுதான் நமக்கு இங்க விமர்சனமா மாறுது. அப்ப இயல்பாக இது நடந்தால் அவர்கள் மீட்கப்பட்டு விட்டார்கள், அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது, வந்து விட்டார்கள், குடும்பத்தோடு சென்று விட்டார்கள் என்கிற அளவில் டெல்லிக்கு போனதிலே ஒரு அரசியல் பிரச்சனை இல்ல. அப்போ டெல்லிக்கு அவர்களை கொண்டு போக வேண்டிய தேவை என்ன? அப்ப டெல்லிக்கு கொண்டு போய் இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரோடு படம் காட்டியாச்சு, மீடியாக்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசியாச்சு, நாளைக்கு பிரதமரோடு சந்திப்பு. அப்போ அதுதான் நம்முடைய கேள்வி. ஏன் நீங்க ஈராக்ல இருந்து 45 செவிலியர்கள் வந்தாங்கல்ல, அவங்க பிரதமரோட சந்திச்சாங்களா? அப்ப 45 செவிலியர்கள் ஈராக்கில் இருந்து வரும்போது அது அரசியல் இல்ல அவர்களுக்கு, இது அரசியல். தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்காக, ஏன்னா ப்ராஜெக்டா தானே போடுறாங்க. அவங்க கட்சியை வளர்ப்பதே கொள்கையை சொல்லியோ களத்தில் நின்று செயல்பட்டு ஒவ்வொரு ஊராக பயணித்து கட்டமைப்பை வலுப்படுத்தி அப்படி கட்சி வளர்ப்பார்களே, அப்படி இல்ல கட்சி வளர்ப்பது. இன்னைக்கு அவர்கள் இலக்கு நிர்ணயித்தார்கள், ஒரு மாசத்துல 2 மாசத்துல 1 கோடி உறுப்பினர்கள். நீங்க இந்த விளம்பரங்கள் மூலமா தேயிலை விற்கிற மாதிரி, தைலம் விற்கிற மாதிரி இன்னைக்கு வந்து எஃப்எம் ரேடியோல கார்ல கேட்டு போனா பிஜேபியில் சேருங்கன்னு அவங்க உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் கட்சியை வளர்க்கிறார்கள். அப்ப இலக்கு நிர்ணயிக்கிறார்கள். அமித்ஷா போட்டு விட்டார், இங்கே ஒரு பொறுப்பாளர், 6 மாசத்துல நீங்க வந்து கட்சியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு மகாராஷ்டிரா, ஹரியானால அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். விரைவாக ஒரு கட்சியை வளர்க்கணும்னா அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? கார்பரேட் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால்தான் தோழர் ஆதாரங்களோட சொல்றாரு,
ஏன் நம்ம மோடியினுடைய நடவடிக்கையை சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது என்றால், மோடியுடைய நடவடிக்கை அரசியல் ரீதியாக அதை விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது என்றால், அவருடைய நடவடிக்கை முழுக்க முழுக்க பட்டவர்த்தனமாக, இதெல்லாம் ஒளிச்சு மறைச்சல. இப்ப டெல்லிக்கு அவர்களை வர வைப்பது எவ்வளவு வெளிப்படை செய்யறாங்க பாருங்க. இப்ப இதுல விமர்சனங்கள் வருமா, எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா, எதை பத்தி அவங்க கவலைப்படல. அவங்களுக்கு தேவை நாளைக்கு பிரஸ் சந்திக்கணும், அந்த பிரஸ்ல இது பதிவாகணும், பத்திரிகையாளர்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக இது வெளிச்சப்படணும், மீனவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் அரசியல் படுத்த வேண்டும். அதுதான். அப்போ துயரத்தில் அரசியல் செய்வது, இன்னொரு ஒண்ணு துயரத்தில் அரசியல் செய்வது, இளவு வீட்டில் அரசியல் செய்வது என்று சொல்வார்கள், அது போலத்தான் இது. அப்போ மீனவர்களுக்கு இதுவரை இன்னைக்கு பிரச்சனை. இப்போ இதே போன்று தமிழ்நாட்டினுடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து காங்கிரஸ் கட்சியும் தான் பல விஷயங்களை செய்திருக்குது. மன்மோகன் சிங் அரசு கூட தான் காமன்வெல்த் மாநாட்டுக்கு மன்மோகன் சிங் போகல. யாருடைய அழுத்தத்தினால போகல? இந்திய அரசை வழிநடத்தக்கூடியவர்கள் அவருக்கு எவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுத்தார்கள். நீங்க கட்டாயம் போயாகணும்னு சொல்லி அவரை நிர்பந்தியப்படுத்தியதுதான் டெல்லியில இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க அந்த அதிகார வர்க்கம் அவரை எப்படியாவது கொண்டு இலங்கையில கலந்துக்க வைக்கணும் காமன்வெல்த் மாநாட்டில் சொல்லி பெரிய முயற்சி செய்தது. ஆனா அந்த அதிகார வர்க்கத்தினுடைய முயற்சியெல்லாம் முறியடித்து மன்மோகன் சிங்கை போக விடாமல் தடுத்தது தமிழ்நாட்டினுடைய எழுச்சி. அப்போ அதே எழுச்சி தான் நினைக்கும். எப்படி காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க கூடாது என்பதற்காக ஒரு வெகுமக்கள் இயக்கம் வீதிக்கு வந்ததோ, அதுபோலத்தான் கடந்த 20-30 நாட்களாக தமிழ்நாட்டில் போராடாத கட்சிகள் இல்லை. வள்ளூர் கோட்டத்தில் டெய்லி காலையிலே மாலையிலே நிரம்பி வழிந்திருக்குது தமிழ்நாட்டினுடைய மக்கள் எண்ணிக்கையால். மீனவர்கள் எத்தனை நாள் வேலைக்கு போகலன்னு அவங்கள்ட்ட கேளுங்க. வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து. அப்போ போராட்டம் வெகுமக்கள் இயக்கமாக மாறி அது மத்திய அரசை நிர்பந்திக்கும் போது இந்த பிரச்சனையில் இன்னும் தாமதித்தால் அது நமக்கு சிக்கலாகி விடும். வைகோ என்ன சொல்றாருன்னா, வைகோ சொல்ற அரசியல் உண்மை. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ரெண்டுமே பேசி விடுதலை எல்லாம் அவங்க முன்கூட்டியே பிக்ஸ்டு, இது எல்லாமே அவங்க நிச்சயமா நீங்க சொல்றது எழுச்சியால அதையும் தாண்டி பாக்குறேன். நீங்க அது உண்மை, அது இன்னொரு கோணத்தில். ஆனால் நான் இப்ப அதை விட்டுருவோம். தோழர் சொல்ற பார்வையில இருந்து நம்ம வருவோம். அவங்க மீட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்படி வைத்து பார்த்தால் கூட அது தமிழ்நாட்டினுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. அந்த வெற்றிக்கு நாம் மகிழ்ச்சி தெரிவிக்கிறோம், பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை வைத்துக் கொண்டு விளம்பரம் தேடுவது என்பது மலிவான அரசியல். இந்த மலிவான அரசியலை தொடர்ந்து மோடி செய்தால் ஹரியானா போல மகாராஷ்டிரா போல தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டில் விவரம் அறிந்த மக்கள், பெரியார் மண் இது, சமூக நீதி மண், இங்கே அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் தான் அனைத்து கட்சிகளாக பிரிந்திருக்கிறோமே தவிர கருத்தில் ஒன்றுதான். எங்களுக்கு மதிமுக எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. கட்சிகளாக நாங்கள் வேறுபட்டிருக்கிறோம். கருத்து என்ன? சமூக நீதி கருத்து தான். கருத்து என்ன? தமிழ்நாட்டினுடைய வளங்களை காக்க வேண்டும் என்ற கருத்து தான். கருத்து என்ன? இந்திய தேசியம் தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்கிறது என்கிற கருத்து எங்களுக்கு ஒரே கருத்து தான். இது திமுக அதே கருத்தா இருக்கும், அதிமுக அதே கருத்தா இருக்கும். அப்போ இந்த மாநில கட்சிகளுடைய இடத்தை காலி செய்துவிட்டு தேசிய கட்சியை கொண்டு இங்கே கால் உண்டலாம் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். அதற்காக ஏதாவது உருப்படியான திட்டங்களை போட்டு அவங்க செயல்பட்டா நம்மளும் அதற்கு ஒரு எதிர்கட்சி என்கிற அடிப்படையில் வரவேற்க தயாரா இருக்கும். தேர்தல் இது போன்ற அரசியலை செய்யக்கூடாது. இது போன்ற மீனவர் பிரச்சனைகளை, ஏன்னா அவங்க எல்லாம் சிக்கல்ல பிரச்சனையில நின்று தங்களுக்கு தீர்வு கட்டிட்டு இருக்காங்க. அந்த தீர்வு கொடுக்க வேண்டிய பொறுப்பு பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அரசை நடத்தக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. அப்போ அதுல போய் இப்படி அவங்களை டெல்லிக்கு வர வைப்பது, நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்க வைப்பது, நாளைக்கு என்னென்ன கூத்துல நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். நிச்சயமா நீங்க ஒரு மீனவர் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக மீனவர்கள் அமைப்பு இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறாங்க? ஒவ்வொரு மீனவர்களும் இதை எப்படி எதிர்கொள்றாங்க? இந்த அரசை எப்படி பாக்குறாங்க? விடுவிச்சு இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறாங்க? இது ஒரு நீண்ட கால பிரச்சனை. இது கிட்டத்தட்ட 1983 தொடங்கிய இந்த பிரச்சனை தொடங்கிடுது. எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, உண்மையா இந்த பிரச்சனை எப்படி பார்க்கணும்னா, 1974 கச்சத்தீவுல போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த பிரச்சனைக்கும் மொத்த பிரச்சனைக்கும் காரணமா நாங்க பார்க்கிறோம். 1974 கச்சத்தீவை தாரை வார்த்த பிறகும் கூட அங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 83 வரையில 76 அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தை அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் ரத்து செய்யறாங்கிறதெல்லாம் கூட தாண்டி 83 பிறகு இலங்கையில உள்நாட்டு கலவரம் தொடங்கிய பிறகுதான் அங்க இன ரீதியான ஒரு போராட்டத்துக்கு அங்க மக்கள் தன்னிச்சையாக எழுந்துகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை தொடங்குது. இந்த 83 தொடங்கி இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்றைக்கும் உடல் ஊனமுற்றவர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, குண்டு காயங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, மனநலம் பாதிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கொடூரமான சூழலிலே அங்க அந்த 6 மாவட்ட மீனவர்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதை தாண்டி என்னன்னா, படகுகள் உடைக்கப்பட்டிருக்குது, வலைகள் அறுக்கப்பட்டிருக்குது, மீன்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே பண்ணிருக்கு. எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ
இருந்தாலும் அவ்வளோ மோசமான வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு மிக கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்திருக்குது உடல் ரீதியாக. அது மட்டும் இல்ல, இந்திய தேசியத்தினுடைய தேசிய கொடியை கோமணமாக கட்ட சொல்லி ரசிச்சவங்க. இப்படி தொடர்ந்து சித்திரவதைகள் நடந்துட்டு இருக்கு. 2011 இந்தியாவும் இலங்கையும் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில நாளைக்கு இந்தியா ஜெயிச்சதுன்னா உங்களை சாவடிப்பேன்னு சொன்னா, இங்க இந்தியா ஜெயிச்சது 4 பேரை மறுநாள் படுகொலை செய்யறான். இவ்வளவு ஒரு கொடூரமான செயல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் 2014 மோடி அரசு வந்திருக்குது. நாங்க தொடர்ந்து மோடியை எப்படி பார்த்தோம்னா இந்த நாட்டினுடைய ஆபத் பாண்டவனாக தான் பார்த்தோம். ஏன்னா மன்மோகனுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில நாங்க பட்ட கொடுமைகள் சொல்லி மாளாது. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒற்றை ராஜீவ்காந்தியினுடைய கொலையை மட்டுமே மையப்படுத்தி 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அங்க ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த அந்த இலங்கை அரசுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்ச கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அதற்கு அதையெல்லாம் தாண்டி பிஜேபி நமக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க பிஜேபிக்கு முழுமையாகவே மீனவர்களும் வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு நாங்க இப்ப எப்படி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய 3வது ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி. இந்த 5 மீனவர்களுடைய விடுதலையை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு வரையிலும் ராஜபக்சவை அவர் அழைக்கிறாரு, அவங்க மீனவர்களை விடுதலை செய்யறாங்க அப்படின்னு அவங்க பெருமை சொல்லியிருக்காங்க. ராஜபக்சே வந்தாரு, எங்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு அடுத்த நாளே மீனவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு அவங்களாம் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அப்படி பேசுறவங்க ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய 78 82 படகுகளையும் ஏன் இன்னைக்கு விடுவிக்க முடியல? இன்னும் 24 மீனவர்கள் இன்னும் அங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் தொடர் நிகழ்ச்சியா இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்த 2014 இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை, தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு இது பண்ணிருக்கு. அதுல இந்த 18 நாட்கள்ல இந்த மீனவர்களை, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை ராஜாங்க ரீதியாகவோ அல்லது நம்முடைய தமிழகத்துடைய ஒட்டுமொத்த அரசியல் அழுத்தத்தின் காரணமாகவோ அவர்கள் விடுவிச்சிருக்காங்கிறதுல எங்களுக்கு நாங்க பாராட்ட தான் செய்யறோம் மோடி அரசை. இந்த விஷயத்துல மட்டும் இந்த 5 தமிழக மீனவர்களுடைய காப்பாற்றிய விஷயத்துல மத்த நீங்க பார்த்தீங்கன்னா மன்மோகன் ஆட்சிக்கும் பிஜேபி ஆட்சிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. தொடர் மணி அவர்கள் சொன்ன அதை ஒட்டி ஒரே ஒரு செய்தி. உலகக்கோப்பை கிரிக்கெட்ல நாம் ஜெயித்த பிறகு இங்கெல்லாம் நம்ம ஆடிக்கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இதே அகஸ்டஸ் என்கின்ற பெயர்ல ஒருத்தர், ஜான் ஜோசப், ஜெயக்குமார், மாரிமுத்து, இந்த 4 மீனவர்கள் தான் அன்றைக்கு போனார்கள். அதுல என்ன 4 பேரும் காணவில்லை. அடுத்த நாள் நெடுந்தீவுக்கு பக்கத்திலே அகஸ்டஸ் என்றுடைய உடல் மாத்திரம் ஒதுங்குகிறது. அங்கேயே அவர்கள் போய் புதைத்து விட்டு வந்தார்கள். ஜெயக்குமாரனுடைய கை வெட்டப்பட்டிருந்தது, மாரிமுத்துடைய தலை துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆக இந்த சூழ்நிலையிலே தான் இப்பொழுது கிட்டத்தட்ட இந்த தோட சொன்ன மாதிரி 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள். சரி, காங்கிரஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்களா? 6 மாதம் ஆச்சுல, எவ்வளவு நாள், எத்தனை வருடம் ஆகலாம்? 6 மாதம் ஆகிவிட்டது. 600 எஃப்ஐஆர் இன்றைக்கு மீனவர்கள் சுடப்பட்ட வழக்கு, எல்லா வழக்குகளும் இருக்குது. 600 எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆர் எல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டு அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அதுலயும் பாரபட்சம் காட்டுறீங்க. இதுல ஒரு ஹிடன் அஜெண்டா இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இந்த இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிடன் அஜெண்டா இருக்குது. இலங்கைக்கு வேறு மாதிரியான அஜெண்டா. சீனாவுடைய ஆக்கிரமிப்பு இருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்னால் அந்த நீர்மூழ்கி கப்பல் சீனாவிலே நிற்கிறது. அவர்களிடத்தில் அணு ஆயுதம் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் அதை பயன்படுத்தினால் அது பாதிக்கப்பட போது தாய் தமிழகம் தான். அந்த அச்சுறுத்தல் இருக்கிறது. அதுவும் இல்லாம இந்து கடல்ல எண்ணெய் வளங்கள் 80% அவங்களுக்கு, சீனாவுக்கு 65% நமக்கு, மிச்சம் மாலத்தீவுக்கு. இப்படி போயிட்டு இருக்குது. இந்து கடலில் தான் அந்த கப்பல்கள் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்து கடலை ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காக, கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காக நடைபெற்ற முதல் செக் தான் இந்த திட்டமிட்ட ஒரு நாடகம். அதாவது மீனவர் அமைப்புல சொல்ற முக்கியமான விஷயம் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு இந்தியர்கள் மேல் உள்ள கோபத்தை தமிழ் மீனவர்கள் மீது காமிச்சிருக்காங்க. இந்தியா நாட்டு குடிமக்கள் இறந்ததா நினைக்கிறது இல்ல அப்படிங்கிறத மீனவர்களுடைய பெரும்பாலான அழுகுலா இருக்கு. தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக இலங்கை அரசு பார்க்கிறது, இந்திய அரசு தான் பார்க்கல. இந்திய ஊடகங்களே அப்படி பாக்குறதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆங்கில ஊடகங்கள் எல்லாத்துலயும் தமிழ் மீனவர்கள் பிடிச்சாங்க, அது கேரளா மீனவர்களை பிடிச்சா இந்திய மீனவர்கள் பிடிச்சதா எழுதுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தது. இப்ப சார் முதல் சுற்றுல ஒரு விஷயத்த வச்சார். அதான் நீங்க சொல்றீங்க மோடி ராஜபக்சே எல்லாம் பேசி வச்சுட்டு செய்யறாங்கன்னு. 2011 என்ன மோடியா இந்திய நாட்டினுடைய பிரதமரா இருந்தாரு, அப்ப நான் மன்மோகன் சிங்கும் இவங்களும் பேசி வச்சுக்கிட்டாங்க, நான் மோடி முடிச்சு வச்சாரா? இது என்ன இருக்கு? அங்க நடந்தது இயல்பா, அங்க நீதிமன்றம் இருந்தது, அப்ப நடந்தது. இப்ப நாங்க விடுதலை செஞ்சிருக்கோம், எங்களை போய் நாங்க ஆரம்பத்துல இருந்து நாங்க ஒரு கிரியேட் பண்ணி ஒரு சீன் போட்டு நாடகம் நடத்திருக்கோம்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு கேக்குறாரு. எப்படி பாக்குறீங்க? அதுதான் தோழர் முதல்ல குறிப்பிட்டார். அவர்கள் கைது செய்யப்பட்டது இவர்கள் 5 பேர் மட்டும் அந்த வழக்கில் கைது செய்யப்படவில்லை.
இது போல இன்னும் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை மட்டும் குறிப்பாக அங்கு நடைமுறையிலே இல்லாத ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தூக்கு தண்டனை 30 ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லை. ஆனா இப்ப திடீர்னு கொடுக்கிற மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கொடுக்கிற ராஜபக்சே தமிழர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பாரா? பொது மன்னிப்பு தமிழர்களுக்கு ராஜபக்சே கொடுப்பாரா? அந்த ராஜபக்சே பொது மன்னிப்பு கொடுக்கிறார். அது எப்ப கொடுக்கிறாரு? மோடி பேசிய பிறகு கொடுக்கிறார். அப்போ இந்த வலைப்பின்னல் இருக்குல்ல, இந்த வலைப்பின்னல் இயல்பாக நடப்பதாக தெரியல. ஏன்னா இப்போ அவங்க கொடுக்கிற மாதிரி கொடுக்கறாங்க, தீர்ப்பு கொடுக்கறாங்க, இவர் பேசுறாரு, பொது மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. பொது மன்னிப்பு பெற்று நாடு திரும்பியவர்கள் வீடு போய் சேரல, டெல்லிக்கு போய் சேர்ந்திருக்காங்க. அப்ப இதை சந்தேகப்படாமல் கேள்வி எழுப்பாமல் அப்படியே நடப்பதை ஏற்றுக்கொள்ளணும்னா நம்ம முட்டாளா? அப்போ நடப்பது எல்லாம் திட்டமிட்ட செயல்பாடுகள். ஒரு ஸ்கிரீன் பிளே நடக்குதுங்க, அந்த ஸ்கிரீன் பிளே தெளிவா காட்டி கொடுக்குது என்ன நடக்குதுங்கிறத. அப்ப அது குறித்து கேள்வி வரத்தானே செய்யும். இதை வேற யாராவது கேட்டிருந்தாலும் கூட நீங்க இதுல உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ல முடியும். வைகோ அவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? வைகோ அவர்கள் மோடியை ஆதரித்தவர்கள், மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று விரும்பியவர்கள், தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்தவர்கள், இன்றைக்கும் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்தவர்கள். இது வேற யாரும் கேட்கல. ஏதோ ஒரு முஸ்லீம் அமைப்பு பிஜேபியை பார்த்து கேட்டதுன்னா ஏதோ உள்நோக்கம் இருக்குது, அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாதுன்னு நீங்க சொல்றதுல அதுல பொருள் இருக்கும். வைகோ அவர்கள் கேட்க வேண்டிய பொருள் என்ன? ஏன் கேட்கிறாரு? அவர் மீனவருடைய குரலாக நின்று கேட்கிறார். அவர் அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை புரிந்தவர் என்பதனால் கேட்கிறார். அவர் மனசாட்சியோடு பேசுகிறார். அதனாலதான் அந்த கேள்வி அங்கிருந்து வருது. அப்போ இது உள்நோக்கம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அரசியல் செய்வது பச்சையாக இந்த மீனவர் பிரச்சனை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா தமிழிசை அவர்கள் தான் நான் முன்னரே சொன்னது போல இதை அரசியலாக மாற்றுகிறார். இப்ப எங்களை திட்டவங்க எல்லாம் இப்ப எங்க போனீங்க அப்படின்னா இன்னும் இவங்களை திட்டுறதுக்காக தான் இங்க நம்ம அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கோமா? மீனவர்கள் பிரச்சனை அவங்க மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ரோட்ல கடந்து போராடி முழக்கம் எழுப்பி வெயில்ல கடந்து ஊரா வண்டியை திரட்டிட்டு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிற மக்களை பார்த்து, கட்சிகளை பார்த்து இவ்வளவு நாளும் நீங்க எங்களை திட்டினவங்க இனி என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கறது தான் அரசியலுங்கிறனா. அப்ப யாருமே அந்த கோணத்தில் செய்யலைங்க. மீனவர்கள் மீட்டு கொண்டு வரணும்ங்கிற அந்த நோக்கத்தில் இருந்து அங்க போராடுறாங்க. அப்ப இதை திசை திருப்புற வேலையை பாரதிய ஜனதா கட்சி தான் செய்யுது. அப்போ மீனவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த 5 பேர் பிரச்சனை அல்ல. தோழர் சொன்னது போல 600 மீனவர்களுக்காக கொல்லப்பட்ட விஷயத்துல எஃப்ஐஆர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. உலகத்திலேயே சொந்த நாட்டு குடிமக்கள் 600 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காணாம போனவங்க இன்னும் பல 100 பேர். அது எண்ணிக்கை 1000 தாண்டும். அந்த பட்டியல எடுத்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டது எஃப்ஐஆர் போடப்பட்டது மட்டும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலையா? ஒரு நடவடிக்கை இல்லை. எந்த எஃப்ஐஆர் மேல நடவடிக்கை? அப்போ உலகத்திலேயே சொந்த குடிமக்கள் 600 பேருக்கு மேல இன்னொரு நாட்டு கடற்படையால் சுடப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு நாட்டு கடற்படை இந்திய மீனவர்களை கொண்டிருக்கிறது, இந்திய குடிமக்களை கொண்டிருக்கிறது. ஒரு நடவடிக்கை இல்லை. மன்மோகன் சிங் வலிமையற்றவர். காங்கிரசுக்கு இவர் சொன்னது போல ராஜீவ்காந்தி படுகொலை என்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு என்ன நோக்கம் இருக்குது? நீங்க வலிமையான பிரதமர் தானே, பலவீனமான பிரதமர் அவர். நீங்க பலமான பிரதமர் தானே. இந்த மீனவர்கள் எஃப்ஐஆர் மேல கொல்லப்பட்ட எஃப்ஐஆர் 600 பெண்டிங் கிடக்குது தமிழ்நாட்டில், ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ உலகத்திலேயே மீன் பிடிக்க போனதுக்காக சுடப்பட்டு செத்த ஒரே மீனவன் தமிழ்நாட்டு மீனவனா தான் இருப்பான். இவ்வளவு எண்ணிக்கையில உலகத்திலேயே மீன் பிடிக்க போனதுக்காக துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவன் ஒரே ஒரு மீனவன் தமிழ் மீனவன் தான். இப்படி ஒரு விமர்சனத்தையும் தாண்டிக்கிட்டு அவர் எதற்காக சிங்கள பேரினவாதத்துக்கோ ராஜபக்சேக்கோ அவர் ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதனால அவருக்கு என்ன லாபம்? தமிழ்நாட்டுல தானே அவருக்கு முதலாளிகளுக்கான அரசு இது. அதானியுடைய முதலீடு அங்க இருக்குதா இல்லையா? ப்ராஜெக்ட் போடுறாங்களா இல்லையா? அம்பானிக்கு இருக்குதா இல்லையா? இந்தியாவினுடைய பெருமுதலாளிகள் தான் இன்றைக்கு மோடியினுடைய பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு நாட்டுக்கு அவர் போனாலும் அங்கே முதல்ல அவர் சைன் பண்றது முதலாளிகளுக்கான வாழ்வாதாரத்துக்கான விஷயம்தான், முதலாளிகளுடைய நலன் காக்கிற விஷயம்தான். இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பெரிய கடன் கொடுக்குது ஒரு முதலாளிக்கு. படிக்கிற மாணவர்கள் லோன் கேட்டதுக்கு நோட்டீஸ் போட்டு அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அந்த மாணவர்களுடைய பட்டியலை போட்டு அவமானம் செய்த அதே பேங்க் தான் ஒரு முதலாளிக்கு இன்னைக்கு வாரி இறைக்குது மோடியுடைய உத்தரவு பேர்ல. எந்த நாட்டுக்கு போனாலும் முதலாளிகளுக்கான ஒப்பந்தத்தை அவர் முதன்மைப்படுத்துகிறார். அப்ப இலங்கை மிக முக்கியமான கேந்திரம். இன்னைக்கு பல நாடுகள் சூழ்ந்திருக்கிற முகாமிட்டிருக்கிற ஒரு கேந்திரம், மிகப்பெரிய தொழில் நகரமாக ஒரு மிகப்பெரிய முதலீடுகளை உள்வாங்கிக் கொள்கிற ஒரு கேந்திரமா மாறி இருக்குது. அந்த வர்த்தக அமைப்பு, உலக அளவிய வர்த்தக அமைப்பு ஒரு பட்டியல் போடுறாங்க. முதலீட்டுக்கு ஏற்ற நாடு எது அப்படின்னா இப்ப இலங்கை அதுல முதலிடத்தில் வைத்து அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். முதலீட்டுக்கு ஏற்ற நாடாக இலங்கை இன்னைக்கு இருக்குது. ஏன்னா அவர்கள் முழுக்க இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒடுக்கி எல்லா முதலாளிகளும் வாங்க,
எங்க நாட்டில் கடை விரிங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாட்டை திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்திய முதலாளிகள் அங்க போகணும். இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அவங்கள வந்து இப்ப இதுக்காக அவர் ராஜபக்சேயை பகைத்துக் கொண்டால், இதற்காக அவர் இலங்கையின் மீது கடுமை காட்டினால் முதலாளிகளினுடைய நலன் பாதிக்கப்படும். அப்போ முதலாளிகளுடைய நலனில் இருந்தா பிரச்சனையை பார்ப்பாரு. அப்போ ராஜபக்சேயை கோவிக்கிற மாதிரி கோவிக்கணும், தமிழ்நாட்டு குரலுக்கும் செவி சாய்க்கணும், முதலாளிகளுக்கும் பாதகம் வந்துடக்கூடாது. அதற்காக மேம்போக்கான இது போன்ற வேலைகளை செய்கிறார்களே தவிர, நாம் கேட்கிற கோரிக்கை இருக்கிற மீனவர்களுடைய படகுகள் மீட்கப்படணும்னு, அது மீட்கப்படணுங்கிறத விட நாங்க தான் சொன்னோம்னு சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி. பிடிச்சு வைன்னு நான் தான் சொன்னேன் என்று சொல்லுகிறார். அவர் மீது என்ன நடவடிக்கை? தமிழ்நாட்டு பிஜேபி குதியும் குதிக்கிறாங்க, அவருடைய சொந்த கருத்து அப்படிங்கிறாங்க. அடுத்த நாளே அவர் பேட்டி கொடுக்கிறார். ஏன் சொந்த கருத்துலாம் இல்ல, நான் மோடியிடம் சொல்லிவிட்டுத்தான், அமித்ஷாவிடம் சொல்லிவிட்டுத்தான் இலங்கைக்கு போனேன், ராஜபக்சேவிடம் உறுதியளித்தேன், திரும்ப வந்தும் நடந்ததை நான் மோடியிடம் ஒப்புவித்து விட்டேன், அமித்ஷாவிடம் சொல்லிவிட்டேன். காலமா மந்திரிகளா தான் இருப்போம், ராஜாக்களை இயக்குவோம்னு கூட ஒரு வரி அவர் இடையில சொன்னார். அதுதான். அப்ப தமிழ்நாட்டு பிஜேபி இப்படி உங்களுக்கு முரண்படுறாங்களே, அது அரசியல். எங்க இவ்வளவு வெளிப்படையா? அது அரசியலுக்காக, ஓட்டு வங்கிக்காக அவங்க பேசுறாங்க. நான் தேசிய தலைமை சொன்னா நான் கட்டுப்படுவேங்கிறார். அதாவது தன்னுடைய கருத்தை கூட மாற்றிக்கொள்வேங்கிறார். எப்போ? மோடி சொன்னால், அமித்ஷா சொன்னால். சுப்பிரமணிய சுவாமி மறுக்கல, நான் சொல்லவில்லை அல்லது நான் சொன்னதை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னா அவர் மறுக்கவே இல்லை. வாபஸ் வாங்க கூட அவர் தயார். ஆனா அமித்ஷா சொல்லணுங்கிறார், மோடி சொல்லணுங்கிறார். அப்ப அது யார் கருத்து? அது சுப்பிரமணிய சுவாமியின் கருத்தா, மோடியின் கருத்தா? நிச்சயமா இதுல நான் உங்கள்கிட்ட வைக்கிறது என்னன்னா, இவர் சொன்னதா இருக்கட்டும், அவர் சொன்னதா இருக்கட்டும், பல்வேறு விவாதங்கள் இருக்கிறாங்க. அதாவது வந்த உடனே ராஜபக்சேவெல்லாம் நம்ம கைது செய்யறதோ விசாரணைக்கு உட்படுத்துறதெல்லாம் கூட பெரிய விஷயம். ஆனால் ஏன் காங்கிரஸ் அரசில் கவனிக்காமல் விட்ட, கைவிடப்பட்ட அந்த மீனவர்களை சுட்டுக் கொண்டவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அது எத்தனை முழுமையா இருக்குங்கிறது வேற விஷயம். அதன் மீது ஏன் ஒரு சிறு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு குறிப்பு? அதுல இத்தாலி கடற்படை 2 கேரளா மீனவர்களை சுட்டுக் கொண்டார்கள். அந்த இத்தாலி கடற்படை அந்த கடற்படையை சார்ந்தவர்கள் இந்திய நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்களா இல்லையா? அப்ப காங்கிரஸ் அந்த அரசு குறுகிய காலத்திற்குள்ளே உடனடியாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அது மாதிரி நிறுத்துங்கிறோம். அப்ப காங்கிரஸ் அதை செய்யல, மலையாளிகளுக்கு செஞ்சது, தமிழ்நாட்டுக்கு செய்யல, தமிழன் மீது காங்கிரசுக்கு வெறுப்பு இருக்கிறது செய்யல. பாரதிய ஜனதா கட்சி செய்யலாம்ல? 6 மாதத்துல நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திய ஒரே ஒரு கடற்படைக்காரனை சொல்லுங்க. ஏன் அந்த தமிழ் மீனவர்கள் வந்து இந்திய குடிமகன் இல்லைங்கிறது போலயே காங்கிரசும் செயல்பட்டது, பாரதிய ஜனதாவும் தொடர்ச்சியா பார்ட் 2 தான் செயல்படுதே ஒழிய மாற்றம் எங்களுக்கு இல்லையே. இதுல ஒரு விஷயம், 700 சில்லற மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்பொழுது. இல்ல பாரதிய ஜனதா அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் இருக்கும்பொழுது ஒரே ஒரு மீனவன் தான். வாஜ்பாய் அரசாங்கத்தில் ஒரு மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அப்ப ரணில் விக்ரமசிங்கே கூப்பிட்டு வாஜ்பாய் அவர்கள் பேசிய பிறகு, அதற்கு பிறகு ஒரு மீனவன் கூட சாகவில்லை. கைது செய்யப்பட்டார்கள், ஆனா சாகவில்லை. ஆனா காங்கிரசுடைய 10 வருட ஆட்சியில 750க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள், 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கான்னு சொல்றாங்க. காங்கிரஸை பத்தி இதுவரை யாரும் எதுவும் கேட்கல. எஃப்ஐஆர் சொன்னாரு. இப்போ சகோதரர் சொன்ன விஷயம் எஃப்ஐஆர். கேரளா அரசாங்கம் தன்னுடைய பகுதியிலே தமிழக மீனவர் ஒருவர், மலையாள மீனவர் ஒருவர், இருவருக்காக எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. இதுவரையிலும் தமிழக அரசாங்கம், தமிழகத்தில் யார் ஆண்டு கொண்டிருப்பது? அதிமுகவும் திமுகவும். இவர்கள் இந்த எஃப்ஐஆர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எங்களுக்காக நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், எங்களுடைய அரசாங்கம் போட்டிருக்குது. மத்திய அரசாங்கம் இதன் மீது நடவடிக்கை எடுத்துக்க இந்த 2 அரசாங்கம் ஏதாவது கேட்டிருக்காங்களா? மத்திய அரசாங்கத்துக்கு கவலை இல்லைங்க. மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இந்த எஃப்ஐஆர் விஷயம். அவர்கள் தானே மத்திய அரசாங்கத்தை வந்து கேட்கணும், நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், இது மாதிரி நடவடிக்கை எடுங்க. இத்தாலி மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு யார் காரணம்? கேரளா அரசாங்கம். கேரள அரசாங்கத்துக்கு இருந்த அந்த பற்று தமிழக மீனவர்கள் மீது தமிழக அரசாங்கத்துக்கு ஏன் இல்ல? இதுதான் காரணமா? ஆமா, இதுதான் காரணம். அப்ப காங்கிரஸுக்கும் அதே காரணம்? காங்கிரஸுக்கு இல்லங்க, மாநில அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும். இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, மாநில அரசாங்கம் எஃப்ஐஆர் மீது நடவடிக்கை எடுக்காத காங்கிரஸ் அரசை விமர்சிக்கிறீங்களா? காங்கிரஸுக்கும் இது மேல தப்பு கிடையாது. காங்கிரஸுக்கு இல்லங்க, நான் சொல்ல விஷயம் என்னன்னா, மாநில அரசாங்கம் வலியுறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறது. எஃப்ஐஆர் போட்டது வலியுறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வாய் மூடி மௌனியாக இருக்கும். இதே காங்கிரஸுக்கும் பொருந்தும்ல. நான் சொல்றேன், காங்கிரஸுக்கும் நீங்க கேட்டாதானே பண்ணுவாங்க. நீங்க கேட்காம ஒரு மத்திய அரசாங்கம் எப்படி வந்து பண்ணுவாங்க? அப்போ வலிமையற்ற பிரதமர் இருக்கிறார், அதனால நீங்க கேளுங்க. நாங்க என்ன சொல்றோம், காலதேவதையின் கன்னத்தில் கண்ணீர் துளியாகிவிட்ட இந்த ஈன இடப்படுகொலையிலே காங்கிரஸ் பார்ட் அண்ட் பார்சல் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த அளவிற்கு மோசமாக பிஜேபி இருக்காது. குறைந்தபட்சம் வாஜ்பாய் வைத்த அணுகுமுறை, அதாவது வியாபாரத்திற்காக ஆயுதங்கள் விற்க மாட்டோம் என்கின்ற அந்த அணுகுமுறையாவது நீங்கள் கையாளுங்கள் என்கின்ற ஒரே அடிப்படையிலே தான் நாங்கள் கூட்டணியிலே சேர்ந்தோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், விட்டுக் கொடுத்தவன் வீழ்ந்து போவதில்லை என்று யார் சொன்னது?
விட்டுக் கொடுத்தோமே கச்சத்தீவை, பட்டு போனதே மீனவர் வாழ்க்கை என்பதை போல தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலையில் இருக்கிறார். விக்னேஸ்வரன் என்ன சொன்னாரு? டிராலி இழுவை வடிமலைகளை இன்றைக்கு தமிழக மீனவர்கள் மாத்திரமல்ல இலங்கை மீனவர்களும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களை கைது செய்யாமல் இவர்களை மாத்திரம் ஏன் ஓரஞ்சாரமாக கைது செய்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் தேர்ந்தெடுத்த விக்னேஸ்வரன் என்று அவரே இங்கே சொல்லிவிட்டு போனார். இன பயங்கரவாதம், அரசு பயங்கரவாதம் என்பது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். இன்றைக்கும் தமிழர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இவற்றுக்கெல்லாம் அழுத்தம் தருகிறதா இன்றைக்கு இருக்கின்ற சர்க்காரும் கிடையாது. ராணுவ கருத்தரங்கிற போய் சுப்பிரமணிய சாமிக்கு என்ன வேலை? அங்க போய் என்ன பேசுறாரு? தமிழ்நாட்டிலே ராஜபக்சேவை எதிர்க்கின்ற அந்த கட்சிகளை மாத்திரமல்ல தலைவர்களையும் தோற்கடித்தவுடன் யாராவது கட்டணம் கொடுத்தாங்களா? ஏன் இப்பொழுது சொன்னாரு மதிமுகவை கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். நாங்க சுப்பிரமணிய சாமி எல்லாம் நம்பி வரல. சுப்பிரமணிய சாமி அவங்க இந்த கூட்டத்துக்கு நான் வரல, அப்பயே கண்டிஷன் போட்டோம் அவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரக்கூடாது. சுப்பிரமணிய சாமி நம்பர். ஆனா யாராவது கண்டிச்சாங்களா? கூட்டணியை விட்டு வெளியேற்றணும் சொன்னாங்க, கண்டிச்சாங்களா? நாங்க யாரையும் கட்டிக்கொண்டு அழ வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. சரி என்று பட்டால் சார்ந்து நிற்போம், தவறு என்று சொன்னால் தட்டி கேட்போம். அந்த வகையிலே தான் இருக்கிறோம். ஆக அதை அவங்க கேட்கவே இல்லை. இன்றைக்கும் அதுதான் தொடர்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிஜேபி தோழர்கள் உண்மையிலே உணர்வானவர்கள். நான் தவறு சொல்லவில்லை. மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையும் ஈழப் பிரச்சனையும் ஆழம் அகலம் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள், புரிந்தவர்கள். ஆனால் அதே போன்ற ஒரு புரிதல் நிச்சயமாக மோடி அவர்களுக்கு இருக்கிறது. காரணம் குஜராத்தில் இருந்து மீனவர்கள் பாகிஸ்தானுக்கு பாடுபடும் போது அவரும் இதை போன்ற ஒரு அந்த பிரச்சாரத்தை தான் நான் சொல்ல வருகிறேன். அந்த பிரச்சாரத்திலே சொல்றாரு வேகமா பேசுறேன் அவர் தான் வேகமா தான் பேசுறாரு. என்ன பேசினாரு? இன்றைக்கு ஒரு ராணுவ வீரனுடைய தலை கொய்யப்படுகிறது என்று சொன்னால் அதை தட்டி கேட்கின்ற வீரம் நம்மிடத்திலே இல்லை. இது திருச்சியில பேசுனது. வீரம் நம்மிடத்திலே இல்லை. அதே போலவே இவ்வளவு மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்மிடத்திலே பயம் இல்லை என்று சொன்னார்களே, அந்த பயத்தையும் வீரத்தையும் ஏன் இன்றைக்கு எங்கே போனது என்றுதான் தெரியவில்லை. ஏன் இவ்வளவு மென்மையான அணுகுமுறை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியவில்லை. விக்னேஸ்வரனே இங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இன்னும் என்ன விதமான அரசியல் நடத்த போகிறேன் என்று தெரியவில்லை. ஆக இவர்கள் கால் ஊன்ற வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுப்பிரமணிய சாமி இந்த தமிழ்நாட்டு அரசியலிலே ஈழப் பிரச்சனையிலே தலைகின்றவரை ஜான் ஏறினால் முடம் சறுக்குகின்ற அரசியலைத்தான் அவர்கள் காண்பார்கள். அதாவது நீங்க சொல்ற மாதிரி இவர் வரக்கூடாது, அரசியலுக்கு அவர் வரக்கூடாதுன்னு எந்த ஒரு கட்சியும் யாரும் நிர்பந்தம் பண்ண முடியாது. தமிழின விரோதி என்று நினைக்கிறாங்க எல்லாம். சுப்பிரமணிய சாமி தமிழின விரோதி என்று எல்லாம் அறியப்பட்டவர். இல்ல அவரு மற்ற கட்சி இல்ல, உங்களையே அவர் இழிவாதான் பேச. தமிழக பாரதிய ஜனதா எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. உங்கள் தலைவரை எல்லாவற்றையும் மோடி இடத்துல சொல்லிவிட்டேன்னா நீங்க இலக்காரமா நினைக்கிறாங்களே. தமிழக காங்கிரஸ் எப்படி அனைத்து இந்திய காங்கிரஸ் எப்படி மாநில காங்கிரஸை நடத்தி அதை போல ஆண்டான் அடிமை என்கின்ற பாணியிலே தான் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். சென்னையில இன்னொரு விஷயம் சொன்னாரு, எங்களுக்காக தமிழகத்திலே நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நடத்தாதீங்க அப்படி சொல்ல இல்ல 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 you are reading in between the lines. அப்படி எல்லாம் சொல்லவில்லை. அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்ல நாங்க இந்திய அரசை தான் அரசாங்கத்தை புலம்பெயர்ந்த தமிழர்களை நம்பி இருக்கேன்னு சொல்ல அவர் புலம்பெயர்ந்த தமிழ் கட்சிகள் போராடாம அரசுக்கு அவரே அப்படி சொல்லல. இவர் தவறான புரிதலை சொல்றாரு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் கூட நீங்க இலங்கைக்கு வாருங்கள், எல்லாம் அழுத்தம் கொடுங்கள் அப்படிதான் சொன்னார். அவர் சொன்னது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். அவர் கத்தி கீழே பேசுறாருன்னு பச்சை குழந்தை கூட தெரியும். அவர் பல்வேறு விஷயங்களை பேச முடியாது. அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட அவர் தயங்கி இப்ப நான் பேசுறது கூட அங்க போய் என்ன ஆகுமோன்னாரு. இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இப்ப காங்கிரஸ் பிஜேபின்னு வரும்போது அவர் ஒண்ணு சொன்னார். நாங்க மோடியை ஆபத் பாந்தவனா நினைத்தோன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அப்படி நம்ப வைக்கப்பட்டார்கள். மதவாத பிரச்சனைகள் இருந்தா கூட இவங்க தமிழர் பிரச்சனையில இவர் சொன்ன மாதிரி அவங்களுக்காக ராஜீவ்காந்தி பிரச்சனை இருக்கு, பிஜேபிக்கு என்ன இருக்கு, ஒரு ஓட்டு அரசியலுக்காக இவங்க செய்ய வேண்டிய செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் காங்கிரஸும் பார்ட்டுவா இருக்கிறது. ஏன்னா அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த மீன்வளத்துறை அமைப்போம்னாங்க. சுஷ்மா சுவராஜ் அவர்களும் சொன்னார்கள், மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களும் சொன்னாங்க. ஆனா அதுக்கான முயற்சிகள் இல்லை. இதுவரையும் பிடிபட்ட சுடப்பட்ட மீனவர்களுக்கு மீது அவர்களுக்கு செய்ததற்கான எந்த நடவடிக்கையும் சிங்கள அரசு மீது இல்லை போன்ற எந்த விஷயமும் இல்லாத போது இப்ப இந்த விஷயத்தை கிளப்பி இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறப்ப ஒரு 20 நாள் மீனவர்கள் யாருமே இந்த பிரச்சனையை பேச விடாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்களோட குற்றச்சாட்டு. இப்ப மீனவர்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, தாண்டி போனாலே ஜனங்கி பிடிக்கிறாங்கன்னு. நீங்க உள்ள வந்தாதானே பிடிப்பீங்கிற மாதிரி 20 நாள் இப்ப அவங்க உள்ளே போல போராட்டம் இருந்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட தொடர்ந்து அவங்களுக்கு லாபம் தான். அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை இந்த 20 நாள் சாதிச்சிட்டாங்க. 20 நாள்ல அதாவது ஒரு விஷயம் எடுத்துங்க, நம்ம என்ன பேசினாலும் எது ஒண்ணா பேசலாம். அதாவது உள்ள போலியா ஒரு கார்பரேட்டுக்காக தான் இந்திய அரசாங்கம் செயல்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு, மீனவர்களை 20 நாள் நீங்க மீன் பிடிக்க விடாம பண்ணதுக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு, இதெல்லாம் விவாதத்துக்கு நல்லா இருக்கும், விவாதம் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அடிப்படையான விஷயத்துக்கு நீங்க போனீங்கன்னா மீனவர்களுக்காக ஒரு 2 நாளைக்கு முன்னால சுஷ்மா சுவராஜ் அவர்களை மீனவர் அமைப்புகள் போய் சந்திச்சது. அப்ப அவர்கள்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா,
ஆழ்கடலிலே தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை இந்திய அரசாங்கம் செய்து கொடுக்கும். அப்ப அவங்க ஆழ்கடல்ல போய் மீன் பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு ஒன்றும் மிகப்பெரிய ஒரு பணம் தேவையில்லை. 500 கோடி ரூபாய் வரலாம் செலவு பண்ணா போதுன்ற நிலைமை இன்றைக்கு தமிழக மீனவர்களுக்கு. அதை பண்ணி கொடுத்தா போதும். ஆனா அதை பண்றதுக்கு இன்னைக்கு எந்த காங்கிரஸ் அரசாங்கம் செய்யவில்லை. இப்போ பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் செய்யும். நீங்க ஆழ்கடல்ல போய் மீன் பிடிச்சீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு. நீங்க என்ன எப்பவுமே நீங்க இலங்கை ராணுவத்தோட நீங்க மோதிட்டு இந்த வாழ்வாதார பிரச்சனை பாதிக்கப்படுறது, இவருக்கு அடிக்கடி கடலுக்கு மீன் பிடிக்க போகாமல் இருப்பது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாற்ற முடியும் ஆழ்கடல்ல போய் மீன். இலங்கை இப்பயும் வந்து இலங்கை ராணுவம் பிடிக்க விடாம இருப்போம்னு சொல்ல முடியல. இலங்கை ராணுவம் ஏங்க நீங்க வந்து 12 நாட்டிக்கல் மைல் நீங்க தாண்டிட்டீங்கன்னா அவர்களோட எல்லைக்குள்ள போயிடுறீங்க. அது கடல்ல நீங்க வந்து எந்த எல்லையுமே இவர்கள் விரித்து நீங்க இதுதான் உங்களுடைய எல்லை நீங்க தாண்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்முடைய இந்த போதைப் பொருள் கடத்திய மீனவர்களே நீங்க ரேடார் சிஸ்டத்துல ரேடார்ல என்ன பதிவாயிருக்குன்னா இந்திய கடல் எல்லையில வந்து அவங்க புடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு தான் ரேடார்ல பதிவாயிருக்கு. இந்திய கடல் எல்லையில அவங்க எப்படி புடிச்சிட்டு போக முடியும்? இதுவரை நாம் கைது செய்யப்பட்ட எல்லா மீனவர்களுமே என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்களுடைய எல்லையில இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க எல்லைக்கு வந்துட்டாங்க. கடல்ல நீங்க எல்லையை குறிப்பிட்டு யாருமே முடியாதுன்றதுதான் முக்கியமான விஷயம். சர்வதேச கடல் எல்லைங்கிறது 24 கிலோமீட்டர். தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்குமான மொத்த கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான். இப்ப 24 கிலோமீட்டர் நீங்க இங்க இருந்து எல்லை பிடிச்சா அது இலங்கையில போய் நிக்கும், அங்கிருந்து எல்லைன்னு பிடிச்சா அது இங்க வந்து நிக்கும். எங்க இடையில கோடை கழிக்கிறது? மொத்தமே அவ்வளவுதான் இருக்குது. அப்போ இதுல போய் நீங்க எல்லை எங்க வகுப்பீங்க? 2005லயே இந்த பிரச்சனை வரும்போது ஐநா மட்டும் தெளிவா இந்தியாவுக்கு வலியுறுத்தியது, நீங்க உங்க எல்லை எதுன்னு முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசால எல்லையை வந்து வரையறுக்க முடியல. ஏன்னா வரையறுக்க முடியாது. இல்லங்க இந்த பிரச்சனைக்கு அடிப்படையில அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுங்களா? பாரம்பரிய முறைப்படி இவன் அங்கிருந்து போய் என்னைக்கு வந்து நம்ம கொடுத்தோம். இலங்கை மீனவர்கள் எத்தனையோ முறை எல்லை தாண்டி ஏன் அவங்க மாத்திரம் சொல்றாங்க? இப்ப கூட நீங்க வந்து ஆழ்கடல்ல போய் அவங்க பிடிக்கிட்டோம் பிரச்சனை இல்லாம இலங்கை அரசினுடைய வம்புக்கு இல்ல, இலங்கை அரசு அப்படிதான் செய்யும். வாழ்வாதாரத்தை சரி பண்ணி கொடுக்குறோம். நீங்க வம்புக்குன்றது வேறங்க. நீங்க வம்புக்கு என்பது வார்த்தையே தேவையில்லை. நாங்க என்ன சொல்றோம், இப்ப அவரே பொருளாதாரத்துக்கு பயப்படுது அப்படின்னு சொன்னப்ப நீங்க மறுத்தீங்களா? இலங்கை அரசு இந்தியா மாதிரி ஒரு பெரிய துணை கண்டம் இது இந்தியா. இலங்கை வந்து இந்தியாவோட என்னது கண்ணீர் துளி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கவிதை மாதிரி சொல்றப்ப இந்தியாவோட கண்ணீர் துளி மாதிரி இருக்குன்னு ஈழ பிரச்சனையும் சேர்த்து ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க. தேவதையின் கண்ணத்தில் ஒரு கண்ணீர் துளிங்குவாங்க. இப்பேற்பட்ட நாட்டுக்காக இங்க இருக்கக்கூடிய கொண்டிருக்கான். ஆமா, அவங்க கொலை செஞ்சிருக்கிறாங்க. இப்பயும் கூட நம்ம என்ன சொல்றோம், அவனை பிரச்சனை இல்லாம போய்க்கோ, நீ இந்த சைடு போனா கிடைக்குமே, இப்படிதான் நம்ம சொல்றோமே. எங்க கிடைக்கும்? அந்த அரசை கண்டிக்க போறது காரணம் என்ன தெரியுமா? இந்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற கடல் வளம் முழுக்க சூறையாடப்பட்டிருக்கிறது. கடல் இன்னைக்கு மீனவன் கையிலேயே கிடையாது. இவங்க கடலை கார்பரேட்டுகள் கையில இருந்து மீட்டு மீனவன் கையில ஒப்படைக்கட்டும், இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். அதாவது பிஜேபியினுடைய தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய சென்டிமெண்ட்டை இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு தர்மபாலா என்பவருடைய தபால் தலை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த தர்மபாலா யார் என்று சொன்னால் 2 தேசிய இனங்கள், சிங்கள தேசிய இனமும் தமிழ் தேசிய இனமும் எந்த காலகட்டத்திலும் ஒன்றாக இருக்கக்கூடாது, அவர்கள் மத்தியிலே காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தியவர். அந்த புரிதல் கூட இல்லாமல் ஜனாதிபதி வைத்துக் கொண்டு ஒரு தர்மசாலாவுக்கு இன்றைக்கு தபால் துறை தந்திருக்கிறார் சொன்னா, அதற்காக ஈழத்தமிழர்களுக்காக பாடுபட்ட அறநெறியிலே போடப்பட்ட தந்தை சில்லியாவுடைய அந்த தபால் தலை வெளியிடறதுக்கு ஆக அவருடைய தமிழ்நாட்டிலே என்ன விதமான சென்டிமெண்ட்ஸ், கொதிக்கின்ற நெஞ்சத்தோடு குமரி எழும் கண்ணீரோடு வதைக்கின்ற முள்வேலியில் இருக்கின்ற நம்முடைய அந்த உரிமைகளை, அந்த உணர்வுகளை, உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு அந்த தேசிய தலைமை என்ன செய்தாலும் தமிழ்நாட்டிலே நீங்கள் காலூன்ற முடியாது என்பதுதான் தோழமையோடு நாங்கள் சொல்கின்ற ஒரு கருத்து. இல்ல அவங்க காங்கிரஸ், அவங்க 2 பேருமே சொல்றது வந்து காங்கிரஸ் மீது நாங்க என்ன குற்றச்சாட்டு வச்சோமோ அதுல இருந்து எந்த மாற்றமும் எங்களுக்கு வரல. அதற்கு பதிலா நீங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதை நீங்க தீர்த்து வச்சுட்டு இப்போதைக்கு மீனவர் பிரச்சனை தீர்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம மேடம் அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப என்ன செய்ய போறீங்க, தீர்க்க முடியாதுன்னு சொன்னீங்களே தீர்த்துட்டோமேங்கிற மாதிரி பேசுறதுதான் எங்களுக்கு பயங்கர ஐயமா இருக்கு. என்னடா முடியாத மாதிரி பேசுறது இல்லை, தீர்க்க முடியாது. தீர்ப்பதற்கு முன்னால எல்லா அரசியல்வாதிகளும் சொன்ன கமெண்ட் அதுக்குதான் அவங்க பதில் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தீர்வு இந்த பிரச்சனை தீர்வதற்கு முன்னால வைகோ அவர்கள் மிக உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். மோடி அவர்களை பர்சனலா பேசிட்டார். எங்களுக்கெல்லாம் மிகுந்த மன வருத்தம். ஒரு வைகோ போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அவரை பத்தி ஒரு உரிமையிலே பேசக்கூடிய விஷயங்கள் உரிமையெல்லாம் பேச மாட்டார். உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாருமே ராஜபக்சே கூட ஒரு உரிமையில பேசுறாரு. ராஜபக்சே மோடி இருவரும் என்னுடைய இனத்தை பத்தி பேசினா உணர்ச்சி வசப்பட்டு பேசினா. 98ல
வாஜ்பாய் சர்க்காருக்கு ஒரு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்பொழுது அரசாங்கத்தின் சார்பில் பேசும்பொழுதெல்லாம் தெளிவா பேசினார். அப்பெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை பத்தி சொல்ல மாட்டாங்க. இனப்பிரச்சனை வரும்போது மாத்திரம் தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னு சொல்றாங்க. அந்த 98ல அந்த வாஜ்பாயினுடைய சர்க்காரை ஜெயலலிதாவோடு சேர்ந்து கொண்டு ஒரே ஒரு ஒட்டிலே ஒருவர் கவிழ்த்தார். அந்த ஒருவர் யார் என்று சொன்னால் இப்பொழுது அவர்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய சாமி. அந்த ஒரு ஓட்டு யார் என்று சொன்னால் சுப்பிரமணிய சாமி தான். ஆகவே அவர்களை தலையில் தூக்கி கொண்டு போயிருக்கின்ற பிஜேபி தமிழக மாநிலத்தினுடைய நிலைமை என்ன ஆக போகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இப்ப அவங்க மீனவர்களுடைய இந்த பிரச்சனையை தீர்த்துட்டோம், மீனவர்கள் கட்சியை வச்சு அரசியல் பண்ற கட்சிகள்லாம் இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாரதிய ஜனதாவுடைய தமிழ்நாட்டு தலைமை சொல்லி இருக்கிறாங்க. உண்மையில் மீனவர்களுடைய பிரச்சனை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட பாரதிய ஜனதா ஆட்சியில் எந்த அளவுக்கு குறைந்து இருக்கிறது, அல்லது அப்படியே இருக்கிறதா, அல்லது அதிகரிச்சிருக்கா? இது எப்படி பார்க்கணும்னா, முதல்ல மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். இந்த நேரத்தில் நம்ம 5 மீனவர்களுடைய பிரச்சனை தான் இப்ப நம்ம டாபிக்கா இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த அரசியலுக்குள்ள போயிட்டோம். எங்களை பொறுத்தவரையிலும் நாங்க எப்படி பாக்குறோம், யார் அரசியல் பண்றாங்க, அது பிஜேபி அரசியல் பண்ணுதா, காங்கிரஸ் அரசியல் பண்ணுதா, அல்லது தமிழகத்துடைய அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணுதாங்கிறத விட எங்களுடைய மீனவர் பிரச்சனையுடைய ஆழத்தை நீங்க பாருங்க அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு அந்த இடத்துல பாரம்பரியமாக மீன் பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு முக்கியமான காரணமா எது இருக்கணும்னா கச்சத்தீவை மீட்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு கச்சத்தீவை மையப்படுத்தி தான் இந்த நாட்டிக்கல் மைல் பிரச்சனையே வருது. கச்சத்தீவு அவர்களுடைய பகுதியாக இருக்கிற பட்சத்துல அவர்களுடைய கடல் பகுதி கொஞ்சம் அதிகமாகும். கச்சத்தீவு நம்முடைய பகுதியா இருந்தா கடல் பகுதி நமக்கு அதிகமாகும். இப்ப நம்ம எல்லையை தாண்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நம்ம இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. என்னன்னா, இவங்க இரட்டைமடி வலை, சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துறாங்க. இத்தனை ஆண்டுகளாக மீனவர்கள் மீன் பிடிக்காம இருந்தாங்க, இப்ப மீன் பிடிக்க வந்திருக்காங்க, அதனால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்படி எல்லா விதமான ஒரு பொய்யான ஒரு தகவல்களை தொடர்ந்து இலங்கை பயன்படுத்துறது இல்லையா? இது இரட்டைமடி வலையை நம்ம பயன்படுத்துறோம், இரட்டைமடி வலையை பயன்படுத்துறோம், சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துறோம்ங்கிறது அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழ மீனவர்களுக்கோ இலங்கை மீனவர்களுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மீன்பிடி முறையில அவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஏன்னா அவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்பிடி முறை என்பது வேறு, நாம் பிடிக்கக்கூடிய மீன்பிடி முறை என்பது வேறு. வெளியில இருக்கக்கூடிய மீனவர்கள் அல்லாதவர்கள் அது என்னமோ இந்த வலை விஷயம் மட்டுமே பெரிய பிரதானப்படுத்துறாங்க. அப்படி ஒரு விஷயமே இல்லை. இலங்கை அரசு திட்டமிட்டு ஒரு கோயப்பல் திட்டத்தை தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு இந்த மீன்பிடி முறையிலேயே பிரச்சனை இருக்க மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கு மீன்பிடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிங்கள மீனவர்களை பாதிக்கல, அங்க உள்ள ஈழத்துல இருக்க அவங்களுடைய வளத்தை இங்க 2 நாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தையின் போது ஈழத்தினுடைய தமிழ் மீனவர்கள் இங்க வந்த பொழுது நாங்க கேட்டோம், நாங்க அப்படிதான் பேசி ஆகணும். நீங்க சொன்னீங்கல்ல கத்தி எங்க மேல தொங்குது விக்னேஸ்வரனுக்கு, நீங்களே அது விக்னேஸ்வரனுக்கே கத்தி தொங்குதுன்னா சாதாரண ஒரு மீனவனுடைய நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. கத்தி அவனுக்கும் தொங்குது, நாங்க அதெல்லாம் பேசவே முடியாது. எங்களுக்கு மீன்பிடி இன்னைக்கு இலங்கையினுடைய மீனவர்கள் எங்க மீன்பிடி எங்க கைதாகிறாங்க உங்களுக்கு தெரியுமா? சென்னையில கைதாகிறாங்க. சென்னையில இலங்கையினுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், விசாகப்பட்டினத்தில் கைது செய்யப்படுகிறார்கள். அவங்க அங்கதான் மீன் நிறைய வளம் இருக்க, அங்கே பிடிச்சிக்க வேண்டியதானே. அப்ப இந்திய கடலுக்குள்ள இயற்கை தவறி வர்றதுங்கிறது ஒரு இயல்பான தவறுங்கிறது இயல்பான விஷயம் இல்ல. அவங்க மீன்பிடி முறையே வேறு என்பதுதான் பிரச்சனை. அவங்க தாண்டி வந்தல்ல, தெரியாம வந்தல்ல, தெரிந்துதான் இந்திய எல்லைக்குள் மீன் பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மீன்பிடி முறைக்கான மெத்தட் நம்முடைய கடல் வளம். அவங்க கடலுடைய டாப்பர்ல பிஷிங் பண்றாங்க, நாம பாட்டம்ல பிஷிங் பண்றோம். அவங்க நம்மளுடைய டெக்னாலஜி அவங்க கையில இல்ல, அவங்களுடைய டெக்னாலஜி நம்ம கையில இல்ல. மீன்பிடி முறைகள்ல 3 அடுக்குகளாக இருக்கு. ஒன்னு பாட்டம் பிஷிங், மிடில் பிஷிங், டாப்பர் பிஷிங். நம்ம பாட்டத்தில் தான் பிடிக்கிறோம். இந்த 3 மீன்களுமே எப்படின்னா, மேல இருக்கிற மீன் தரைக்கு போகாது, தரையில இருக்கக்கூடிய மீன் மேல போகாது, நடுவில் இருக்கிற மீன் மேலேயும் போகாது, கீழேயும் போகாது. இதுதான் மீனுடைய நேரடியான பயன்பாடு, அவங்களுடைய பாதை. அதனால நாம பிடிக்கக்கூடிய மீன்ல அவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஏன்னா நம்முடைய வலைகள் நம்ம அதற்கான யூஸ் பண்றோம், அவங்க தூண்டில இது பண்றாங்க. இன்னைக்கு அதனாலதான் இந்தியாவுடைய கடலுக்குள்ள அவங்க பல பேர் இன்னைக்கு கைதாகிறாங்க. நம்ம தமிழகத்து சிறையில கூட இருக்காங்க. அவங்களை விடுவிக்கணுமா விடுவிக்கணும். அதனால அதுல நம்மளுடைய மனிதாபிமான விஷயம் என்னன்னா, நம்ம அவர்களை சுடுவதோ, வலைகளை அறுப்பதோ, படகுகளை உடைப்பதோ, இப்படி எந்த விதமான அநாகரிகமான செயலை நம்ம செய்யவே இல்லை. முறையா வந்தவர்கள் எல்லை தாண்டி வந்திருக்காங்களா, மீனவர்களா தீவிரவாத எண்ணத்தோடு வந்திருக்காங்களா, 2 கோணத்தை பாக்குறோம். தீவிரவாத எண்ணம்னா அதற்கான நடவடிக்கைகள் வேறு, மீனவர்னா என்ன ப்ராசஸ் அவங்க மீனவர்கள் அந்த நாட்டுடைய தூதரகத்துக்கிட்டு கேட்பாங்க. இவங்க மீனவர்கள் தான் வந்திருக்கவங்க, மீனவர்கள்னா
விடுதலை பண்ணுவதற்கான ப்ராசஸ்ல போயிடுவாங்க. இது வந்து தொடர்ந்து நடக்குது. அவங்க ஆனா என்ன நினைக்கிறாங்க, இந்த வலைகள் விஷயத்தெல்லாம் வந்து போடுவதெல்லாம் திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரம். அங்க இருக்க மீனவர்களோட நாங்க காங்கிரஸ் பிஜேபி அதே குற்றச்சாட்டை சொல்றாங்களே. போன முறை காங்கிரஸும் சொன்னாங்க நம்ம மீனவர்களும் எல்லை தாண்டாங்க, இரட்டை முறையை பயன்படுத்துறாங்க. எல்லைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ வந்து கச்சத்தீவு என்னுடைய பாரம்பரியமே என் பாட்ட சொத்து. என் பாட்ட சொத்துல வந்து நான் எப்படி எல்லை தாண்டுவதுன்னு இருக்கும். கச்சத்தீவு என்று நான் நினைக்கும் பொழுது அது எப்படி எல்லை தாண்டியதாக நீங்க கருத முடியும்? நீங்க வந்து எல்லை தாண்டியதாக வைத்துக்கிட்டா கூட என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? முறையா கைது பண்ணு, சிறைபிடி, வந்தவன் மீனவன் தானே இது பண்ண விடு. நீங்க பேசின இந்த மீன்பிடி முறைகள், மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், அங்க உள்ள சிங்கள அங்க உள்ள ஈழத்தமிழ் மீனவர்களுடைய சிக்கல்கள், இதெல்லாம் என்னைக்காவது மாநில நடுவர் அரசை எடுத்து நீங்க மீனவர் சங்க பிரதிநிதிகள் முழுமையா சொல்லியிருக்கீங்களா? நம்மளால பாட்டம் தான் பிடிக்க முடியும், தள்ளி போகாம மீன் பிடிக்கவே முடியாது, எல்லை தாண்டது கிடையாது, மீன் பிடிக்கவே நாங்க அங்கதான் போய் அவங்க விஷயங்கள்லாம் எத்தனை முறை நீங்க கேள்வி கரெக்ட் இல்லையா? சொல்றான் கொள்றான்னு தெரியுது, அப்ப போறோம் இல்லையா? வேற வழி இல்ல. அங்க நம்மளுடைய பிஷிங் அங்கதான் இருக்கு. இன்னைக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இப்ப இந்திய அரசு சொல்லுது ஆழ்கடல் மீன் பிடிப்பு நாங்க வந்து ஒரு 500 கோடியை ஒதுக்கிட்டோம் அப்படின்லாம் வந்து இப்ப சொல்றாங்க. ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு வந்து சாதாரணமா நினைச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆழ்கடல் மீன் பிடிப்புல வந்து இந்த மாதிரியான விசைப்படகுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆழ்கடல் மீன் பிடிப்புல பிடிக்க முடியாது. அது பெரிய வெசல்ஸ் வேணும். இது இந்த கடலுடைய நீரோட்டம் வேறு, அந்த கடலுடைய நீரோட்டம் வேறு. அங்கெல்லாம் வந்து விசைப்படகு போய் இப்படி நின்னுச்சுன்னா அவ்வளவுதான், அடுத்த 5 நிமிஷம் அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு குயிக் பாஸ்ட் கரண்ட் இது. அதனுடைய நீரோட்டத்தினுடைய தன்மை வந்து அவ்வளவு பாஸ்ட். அந்த ஆழ்கடல் மீன் பிடிப்பு, அந்த ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கான விசைப்படகுகளை வந்து உருவாக்கணும். இனிமேல் தான் உருவாக்கணும். இந்த படகுகள்லாம் ஒன்னத்துக்கு யூஸ் கிடையாது. நீங்க மட்டும் ஆழ்கடல் மீன் பிடிப்பு போங்கன்னா எப்படி போக முடியும்? அதுக்கு வந்து 2 கோடி, இது வந்து மீனவர் பிரச்சனை தீர்வாகாது. 2 கோடி ரூபாய் இல்லாம ஒரு விசைப்படகை உருவாக்க முடியாது ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு. அதுக்கு வந்து நீங்க டெக்னாலஜியை கத்துக் கொடுக்கணும். இன்றைக்கு மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கக்கூடிய முறை என்ன தெரியுமா? பாரம்பரியமான மீன் பிடி முறை. நீங்க வந்து தைவானோ, ஆஸ்திரேலியாவோ, வியட்நாமோ, ஜப்பானோ போன்ற நாட்கள்ல வந்து எவ்வளவு பெரிய அட்வான்ஸ்டு, ஆஸ்திரேலியா உட்பட டெக்னாலஜி பிஷிங் போயிட்டாங்க. அவங்க வந்து ஹை குவாலிட்டி டெக்னாலஜி. இங்க வந்து இன்னைக்கும் காற்றை வந்து உடல்ல வாங்கிட்டு பேசக்கூடிய மீன் பிடிக்கிற முறை. இன்னைக்கு வந்து கச்சாங்காத்து, ஈராங்காத்து, கொண்டங்காத்து, கோடைக்காத்து, கொண்டுவள காத்து, இப்படி பல்வேறு காத்துகளை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் வடகிழக்கு பருவ காற்று, தென்மேற்கு பருவ காற்று தான் தெரியும். உங்களுக்கு கச்சாங்காத்து தெரியுமா? ஈராங்காத்து தெரியுமா? கொண்டவள காத்து தெரியுமா? குண்டுவள காத்து தெரியுமா? எங்களுக்கு தெரியும். காற்று எந்த திசையில எங்க மேல படும், எங்க மேல படும்போது நாங்க அந்த காற்று வந்து உள்வாங்குறோம். அந்த முறையில தான், அந்த பாரம்பரியமான முறையில தான் மீனை பிடிக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க டெக்னாலஜி அரசு இன்னும் மீனவர்களுடைய பிரச்சனை நேரடியா புரிஞ்சிக்கவே இல்ல. கடல் சார்ந்த உலகம் என்பது வேறு, கரை சார்ந்த உலகம் என்பது. இலங்கை அரசு மீன்வளத்துறைன்னு ஒரு துறையே கிடையாது. அக்ரிகல்ச்சருக்குள்ள வருது. பிரச்சாரத்தின் போது அவர் கொடுத்த வாக்குறுதியில் ரொம்ப முக்கியமானது வந்து மீன்வளத்துறை அமைச்சகம் அமைக்கப்படும், அந்த மாதிரி வாரியம், இந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு ஆயத்தங்களும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதை எப்படி பாக்குறீங்க? நிறைய கருத்தா பதிவு. உத்தரப்பிரதேசல இருந்து சாத்வி, அவங்க பேர் எனக்கு தெரியல, அவங்கள வந்து இந்த மீன்வளத்துறை அந்த துறையை அவங்களுக்கு கொடுத்து போய் நிரஞ்சன் ஜோதி அவர்களுக்கு இணை மந்திரியாக இப்ப கொடுத்திருக்காங்க. ஆமா, கொடுத்தாச்சு. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்து இப்ப சமீபத்துல வந்த மந்திரி சபையில அவர்கள் சாத்வி நிரஞ்சன் மீட்புக்கு கச்சத்தீவு போகவே இல்லைங்க. கோர்ட்டு நடவடிக்கை படி இப்ப கோர்ட்ல இப்ப கொடுத்திருக்க இப்ப அபிடவிட் படி இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா கொடுக்கவே இல்லைன்னு கொடுத்தாச்சு. கச்சத்தீவு என்பதை தாரவார்க்கவே இல்லை. காரணம் என்னன்னா அக்ரிமெண்ட் எல்லாம் போடல, கையெழுத்து போடல. ஒரு பிரதமருக்கான அந்த அதிகாரம் கிடையாது. முதல்ல பார்லிமெண்ட்ல நீங்க மசோதா நிறைவேற்றணும். அவங்க சொன்னாங்க இப்படி சட்டவிரோதமா கொடுத்துட்டீங்களே, நீங்க இப்ப அதே கொடுக்கவில்லை என்பதுதான் இப்பொழுது அவங்களுடைய அபிடவிட்ல நீங்க அப்படி இல்ல, முடிந்து போன காங்கிரஸ் டெல்லி பிஜேபியின் குரல் ஒரு மாதிரி இருக்கு, தமிழக பிஜேபி நாங்க அதாவது இதுக்கு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கேட்ட விஷயம் என்னன்னா, இந்திரா காந்தியும் அவங்க வந்து அதனுடைய செய்தி பேப்பர் எல்லாம் வந்தது. ஆனா இப்ப லீகலா அது யார்கிட்ட இருக்கு? அவங்க தானே இருக்கு. கொடுக்கவில்லைன்னா இப்ப மத்திய அரசாங்கம் சொல்லுது. பெருபாரி தீவு மேற்கு வங்கத்துக்கு தாரவார்த்தப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை வந்து நம்ம தக்க வச்சோம். பெருபாரி தீவு தின்பிகான்னு ஒரு தீவை கொடுத்தாங்க மேற்கு வந்தது. அது வந்து என்னன்னா ரொம்ப உஷாரா குத்தகை உரிமை மாத்திரம் தான் கொடுத்தாங்களே தவிர மத்த ஆளுமை உரிமை எல்லாம் நம்ம கிட்ட தான் இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் இல்ல. அதே மாதிரி சொல்ற மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, இந்த 74, 76 ஒப்பந்தங்களே பார்லிமெண்ட்ல பாஸ் ஆன பிறகுதான் நடைமுறைக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனா வந்து அபிடவிட்ல காங்கிரஸ் சர்க்கார் எப்படி வந்து அது இலங்கைக்கு உரிமையானதுன்னு சொன்னதோ அதே அபிடவிட்ல தான் இது போன்ற பிரச்சனைகள் தான் அரசு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? இந்த பிரச்சனை நிறைய எதிர்பார்க்கறீங்க. முக்கியமான விஷயம்
கச்சத்தீவை மீட்கணும். முதல் விஷயம், எங்களுக்கு வந்து 2 நாட்டு மீனவர்களும் அந்த கடல் பகுதியிலே பாரம்பரியமான முறையில மீன் பிடிப்பதற்கு அனுமதியை பெற்றுக் கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இதை தாண்டி வந்து ஆழ்கடல் மீன் பிடிப்புங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல தேவை. அதற்கு வந்து அரசு கவனம் செலுத்தணும். ஆழ்கடல் மீன் 500 கோடி ஒதுக்கி இருக்காங்களே, அதெல்லாம் பத்தவே பத்தாது. 500 கோடினா ஒரு படகு 2 கோடி ரூபாய் வேணும். எத்தனை படகு வரும்? படத்தை வச்சு என்ன பண்ண? நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அவருக்கு. 1 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் மானியமாக கொடுக்கும். 50 லட்சம் ரூபாய் மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும். 50 லட்சம் ரூபாய் மட்டும்தான் கடனாக பெற வேண்டும். அது வங்கியில கொடுப்பதற்கான கருத்தே வரல. இல்ல 30 லட்சம் ரூபாய் மானியம், இல்ல 1 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் 1 கோடி ரூபாய் வெசல்ஸ் நாங்க ரெடி பண்ணி தரோம் தான் சொல்லியிருக்காங்க. கடல் முழுக்க இன்றைக்கு கார்ப்பரேட்டுகள் ஊடுருவி விட்டார்கள். அவர்களுடைய கைக்கு போய்விட்டது. கார்ப்பரேட்டுகளுடைய கையில் தான் கடல் இருக்கிறது. அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மீன் வர்த்தகம்ங்கிறது மிகப்பெரிய வர்த்தகம். அது வந்து மீனவர்கள் கையில் இருப்பதை கார்ப்பரேட்டுகள் விரும்பவில்லை. மீனவனை கடலில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் அவன் கடலுக்கு திரும்ப வராமல் அவனை விரட்ட வேண்டும். அப்போ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கினாதான் அவன் திரும்பி வரமாட்டான் என்பதுதான் இந்த படுகொலைக்கு பின்னால் இருக்கிற அரசியலை. இதை புரிஞ்சுக்கணும். நாம ஏதோ இலங்கை கடற்படை தமிழக மீனவன் வர்றான்னு இன அடிப்படையில் சுடுறான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு காரணம். முன்னாடி விடுதலை புலி அப்படின்னு நினைச்சு சுட்டான். இன்னைக்கு விடுதலை புலி இல்லன்னு அவன் தானே சொல்றான். திரும்ப எதுக்கு இப்ப சொல்றாங்க? அப்ப இப்ப எதுக்கு பிடிச்சிட்டு போறாங்க? இப்ப எதுக்கு சேதப்படுத்துறாங்க? அப்ப இதற்கு பின்னால் இருப்பது யாருடைய நலன்? கார்ப்பரேட்டுடைய நலன். அந்த கார்ப்பரேட்டுடைய நலனில் இருந்துதான் இலங்கை அரசும் சிந்திக்கிறது, இந்திய அரசும் சிந்திக்கிறது. இலங்கை அரசு கூட அங்குள்ள மீனவருடைய நலனிலும் சிந்திக்கல. மோத விடுவதற்கு அதை சொல்லுகிறார்கள். 2 மீனவர்கள் மோதுங்க அப்படின்னு. நிச்சயமா இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் ராஜபக்சே மோடி கூட்டு சதி நடத்தினார்களா என்பதையும் தாண்டி மீனவர்கள் பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனை அரசு உண்மையில் எடுக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இருந்து நழுவுவதற்காக இது நடத்தப்பட்டதோ என்பதே இங்கு வந்திருந்த பெரும்பாலான ஆளுமைகளின் கருத்தாக இருந்தது. கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும். அங்கு எஃப்ஐஆர் யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த எஃப்ஐஆர் மீது உடனடியாக அந்த அரசில் உள்ளவர்கள் மீது, காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆழ்கடல் பிடிப்புக்கு இன்னும் அதிகமான நிதி வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள், தமிழர்களுடைய பாரம்பரிய மீனவர் விஷயங்களை பிடிக்கின்ற விதங்கள் எவ்வாறு என்பதை அரசு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை இந்த விவாதம் அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த மதிமுகவினுடைய வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபி கிருஷ்ணன் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் எழுத்தாளரும் ஆகிய ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கும், மீனவர் சங்க பிரதிநிதியாக மீனவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை தரவுகளுடன் ஆதாரங்கள் எடுத்துரைத்த கோசு மணி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்.